மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்றால் உடற்பயிற்சி மிகவும் அவசியமாகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலை வாழ நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் இந்த யோகாசன பயிற்சி உங்களுக்கு தரப்படுகிறது. வெகு காலமாக தரப்படுகிறது. மக்கள் பார்க்கிறார்கள், ரசிக்கிறார்கள், பழகுகிறார்கள், மற்றவர்களுக்கும் கற்றுத்தருகிறார்கள், தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளையும் நீக்கிக் கொள்கிறார்கள். அதுதான் உண்மை. மற்ற பயிற்சியெல்லாம் பள்ளிக்கூடத்தோடு சரி, பள்ளிக்கூடத்தை விட்டு வந்துட்டோம்னா அந்த விளையாடலாம் முடியாது. உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், அப்புறம் பந்து விளையாட்டு, இதெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கே பார்ட்டி வேணும், கிரவுண்டு வேணும், எங்கே போய் நம்ம பழக முடியும்? வீடெல்லாம் முடியாது. நீளம் நிறைய தாண்டியிருப்பான், பள்ளிக்கூடத்தில் பரிசெல்லாம் பெற்றிருப்பான். வீட்டுக்கு வந்துட்டான்னா பரீட்சை முடிஞ்சு வேலைக்கு போய் அவனுக்கு திருமணம் ஆகிவிட்டால் அவன் பொண்டாட்டி அப்படி ஒரு கோடு போட்டு அதை தாண்ட முடியாது. ஆனால் பார்ப்பீர்களானால் பள்ளிக்கூடத்தில் நீளம் தாண்டியிருப்பான், உயரம் தாண்டியிருப்பான். அந்த விளையாட்டுகள் எல்லாம் வாழ்க்கைக்கு உபயோகமில்லாத விளையாட்டு, வெள்ளையன் விளையாட்டு. அவன் போகும்போதே இதெல்லாம் டிஸ்பேச் பண்ணியிருக்கணும், நம்ம பண்ணலை. அதன் விளைவுதான் நமது கலைகளெல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றது. எத்தனை விளையாட்டுகள், அற்புதமான விளையாட்டுகள். யோகம் என்பது தவநிலை, அதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் அளவிடற்கரியது. என் அருமை பெரியவர்களே, அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது நிலையத்திற்கு சிவகுமார் என்பவர் 35 வயது, முத்துக்குமார் என்பவர் 36 வயது, மன்சிகா நேசன் 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி. பாருங்கள், 36, 35, 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை. இவங்களெல்லாம் செய்கிறாங்க ஆசனங்கள். வயது வித்தியாசம் கிடையாது என்பதுக்கு. பரத்வஜா ஆசனம் கொஞ்சம் கடினமான ஆசனம். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு முதலில் வலது காலை மடக்கி இந்த பரத்வஜா ஆசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். இவர்கள் நாராயணகுரு சேவாசிரமத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அதனுடைய ஆசிரியர் யுவராஜ் என்ன அழகாக இவர்களை பயிற்றுவித்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். வயது வித்தியாசம் இல்லாமல் நல்ல டேர்ன் பண்ணணும். முதுகெலும்பை முன்னும் பின்னும் வளையக்கூடிய ஆசனங்களைத்தான் நாம் நிறைய செய்தோம். பாருங்கள், முதுகை திருகவில்லை. முதுகை திருகினால் இன்னும் கொஞ்சம் முதுகு ஃப்ளெக்சிபிள் ஆகும். முதுகு ஒரே எலும்பாக அமைக்கப்படவில்லை. ஒரே எலும்பு கிடையாது. மற்ற எலும்பெல்லாம் ஒரே எலும்பு, கை எலும்பு, கால் எலும்பு, முட்டெலும்பு, காலி, தொடன எலும்பெல்லாம் நீள நீளமாக இருக்கும். முதுகெலும்பு வட்ட வட்டமாக அடுக்கி வைக்கிறது. அதை முன்னும் வளைக்கலாம், பின்னும் வளைக்கலாம், ட்விஸ்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ட்விஸ்ட் பண்ணக்கூடிய ஆசனம், ட்விஸ்டிங் ஆஃப் ஆசனம். L4, L5 உள்ள பிரச்சனைகள், டயபெட்டிக், பேங்கரியாஸை சீர் பண்ணக்கூடிய ஆசனம், கழுத்து எலும்புகளை சரி பண்ணக்கூடிய கழுத்தில் உள்ள ஸ்பாண்டிலைசிஸ், இவைகளெல்லாம் சரி பண்ணக்கூடிய முக்கியமான ஆசனம். கலைத்து விடுங்கள் இந்த ஆசனத்தை. அப்படியே இப்பொழுது இடது பக்கமாக இடது காலை மடக்கி செய்யுங்கள். நல்ல முதுகு எவ்வளோக்களோ திருகிறோமோ அவ்வளோக்களோ நல்லது. முதுகெலும்பை இருக இருக தான் நமக்கு ஓல்டேஜ் வந்துடுது, வயோதிகத்தன்மை வந்துடுது, சோம்பேறித்தன்மை வந்து விடுகிறது. மேலே போகிற சர்க்குலேஷன், கீழே போகிற சர்க்குலேஷன் எல்லாம் குறைஞ்சிருது. கண் மங்குது, பேச்சு குளருது, தலைமுடி போயிடுது, கீழே கால் முட்டுக்கு கீழே முட்டு வலி வருது, நடக்க முடியாத நிலைகளெல்லாம் இருக்குது.
முதுகெலும்பை வளைக்க 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 வாலிபம் தள்ளி போடப்படுகிறது, கிழட்டுத்தன்மை குறைக்கப்படுகிறது, வயோதிகம் குறைக்கப்படுகிறது, வாழ்நாள் அதிகப்படுத்தப்படுகிறது. அதைத்தான் கவனிக்க வேண்டும். இந்த ஆசனத்தை கலையுங்கள். இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். எங்கே முதுகு முன்னும் வளைக்கிறது இல்லை, பின்னும் வளைக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு பொருளுக்கு கீழே விழுந்தால் கூட குறிஞ்சி எடுக்கிறது இல்லை. குழந்தை வந்து அதை எடுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த அளவுக்கு முதுகை நம்ம பாரம்பரிக்கிறோமானா இல்லை. முதுகை உபயோகப்படுத்தாமல் விரைப்புத்தன்மை ஆக்கிடுறோம். கீழே குனிகிறதே கிடையாது. எல்லாம் மேசை சாப்பாடாக இருக்கிற காரணத்தினால குறிஞ்சி சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் கூட கிடையாது. நம்ம தினமும் 3 வேளையில் ஒரு வேளையாவது கீழே உட்கார்ந்து சாப்பிட்டால் அதே ஒரு முதுகெலும்புக்கு தரக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம். கீழே உட்கார்ந்து சாப்பிட்டாலே அது ஒரு ஆரோக்கிய விதி. எங்கே இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்போ அடுத்த காலை மடக்கி செய்யுங்கள். வலது காலை மடக்கி செய்யுங்கள். திருகணும் நல்ல. இந்த சில பெண்களுக்கு இடுப்பு பெருசாயிரும். ஒரு குழந்தை பெற்றாலே இடுப்பு பெருசாயிருது. ஏன் சில ஆண்களுக்கும் அப்படி தான் இடுப்பு பெருசாயிரும். அந்த மாதிரியான நிலை உள்ளவர்களெல்லாம் இந்த ஆசனத்தை போடணும். இடுப்பு பெருசாகிட்டுதுன்னா பெண்களுக்கு அந்த பொலிவே போயிடும். அதைத்தான் நான் கவனிக்கணும். பெண்களுக்கு பொலிவு கொடுப்பதே இடுப்பு தான். இடுப்பு பெருசாகிட்டுதுன்னா அது சூழ சரீரம் என்கிறார்கள், அது நோய் என்கிறார்கள். எங்கே இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நமது முனிவர்கள் தான் எத்தனை எத்தனை ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அவர்களுக்கு எத்தனை பெயர்கள் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். பரத்வஜாங்கிற ஒரு முனிவருடைய பெயர். அவருடைய பெயரையே அவர் கண்டுபிடித்த காரணத்தினால் அந்த ஆசனத்துக்கு அந்த பெயரை கொடுத்துட்டாங்க. ஆனால் அதனுடைய பலங்கள் முதுகெலும்பையே சீர் செய்யக்கூடிய ஆசனம். முதுகெலும்பில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வலிகள், அவைகளெல்லாம் நீக்கிவிடும். கழுத்தில் எத்தனை பிரச்சனைகள். இன்றைக்கு கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறவர்களாகட்டும், அலுவலகத்தில் வேலை செய்கிறவர்களாகட்டும், நிச்சயமாக L4 L5லும் கழுத்திலையும் இந்த பிரச்சனை வந்து விடுகிறது. அவைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நாம் அனுதினமும் காலையிலும் மாலையிலும் எல்லா குழந்தைகளும், பெரியவர்களும், நடுத்தர வயதினர்களும், ஏன் பெட்டில் இருக்கக்கூடிய நோயாளிகளும் முடிந்த அளவு பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடுது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.